வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். கரூரில் நடக்கக்கூடாத விஷயம் நடந்துவிட்டது என்றும் வாழ்வின் வழிமிகுந்த தருணம் இது என்றும் தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கரூர் துயர சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் தான் ஏன் கரூருக்கு செல்லவில்லை என்று வீடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார். மனது முழுக்க வலியும் வேதனையுமாக இருப்பதாகவும் சீக்கிரமே உண்மைகள் தெரியவரும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். கரூரில் நடந்த சம்பவங்களை மக்களே கடவுள் போல நேரில் வந்து சொன்னதாகவும் தனக்கு ஆதரவாக பேசிய மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் விஜய். கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவம் குறித்து தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்ட சில நிமிடங்களிலேயே அரசு தரப்பில் இருந்து நடந்த சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவுடன் அரசு விளக்கம் அளித்துள்ளது. வேலுசாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரத்திற்கு இடம் ஒதுக்கியது ஏன் என்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்தது ஏன் என்றும் IAS அதிகாரி அமுதா தலைமையிலான குழுவினர் விளக்கம் அளித்துள்ளனர். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு பெரிய இடம் கொடுத்து இருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது என்று பாஜக MP ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த உண்மை கண்டறியும் குழுவினர் பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரில் பார்வையிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹேமமாலினி, பெரிய நடிகருக்கு சிறிய சாலையை ஒதுக்கியது நியாயமில்லை என்றும் விஜயை பார்க்கவே பெண்கள் சிறுமிகள் என பலரும் வந்துள்ளனர் என்றும் ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை அளித்த பின்னர் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம், பொதுக்கூட்டங்கள், பொது அமைப்புகள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு விதிமுறைகளை வகுக்க அரசு முடிவு செய்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய தேவையில்லை என்று VCக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் அந்த ஆணையத்தின் அறிக்கை வந்த பிறகு அரசு அது குறித்து முடிவு செய்யும் என்றும் நம்புவதாக திருமாவளவன் கூறியுள்ளார். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.